அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குவைத்தில் சைரன் சத்தம் கேட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவைத்துடைய இராணுவம் அறிவித்த வகையில் வந்த மிசைல்களை முடிந்த வரைக்கும் பாதுகாப்பாக இன்டர்கிரப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை வானத்திலே வச்சு வெடிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் இதுவரையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரலை அப்படின்றதையும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இனி வரும் காலம் இதுதான் நிலைமை மக்களை. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நம்ம இந்த வாழ்வியலுக்கு பழகி கொள்வது தான் சிறந்தது. ஏன்னா இனி வரும் காலம் இந்த மாதிரியான நிலைமை தான் கொஞ்சம் காலத்துக்கு நீடிக்க போகுது. ஏன்னா சீஸ்ஃபயர் முடிஞ்சிருச்சு, யுத்த நிறுத்தம் இனி இல்லை. அதனால் வரக்கூடிய சூழல் இந்த மாதிரியான நிலைமையிலே தான் இருக்கும். அதனால் இந்த வாழ்க்கை தொடர்ந்து நம்ம பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம். அதுக்கு ஏற்றாற் போல் பழகிக்கொள்வோம். அதே மாதிரி குவைத்துடைய இராணுவம் மிக முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க. குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள், அதாவது குவைத்து குடிமக்களிடமும் சரி, உங்களிடமும் சரி, தொழிலாளர்களிடமும் சரி, ஏதாவது பீஸ்கள் விழுகுதா, அதாவது இந்த என்ன சொல்கிறது, மிசைலுடைய பாகங்கள் உங்களுடைய ஏரியாவில் விழுகுதா, புகையுதா, தயவு செய்து யாரும் பக்கத்தில் போகாதீங்க. அது கையால் எடுக்காதீங்க, வீடியோ பண்ணாதீங்க, பப்ளிஷ் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி பாதுகாப்பான இடத்துல இருங்க. 112க்கு கால் பண்ணுங்கள். அப்படி யாருக்காவது முடிஞ்சால் தெரிஞ்சவங்க கால் பண்ணுங்கள். இல்லை யாராவது ஒருத்தர் கால் பண்ணுவாங்க. நீங்கள் ஒதுங்கி பாதுகாப்பான இடங்களில் இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க முடிந்த வரைக்கும். அதே மாதிரி பாகங்கள் விழக்கூடியது எவ்வளவு ஆபத்தானது அப்படின்றத நான் கடைசியில் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், நான் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. இந்த இப்போ கொஞ்சத்துக்கு முதல் சைரன் சத்தம் கேட்டது வந்த மிசைல்களை வெற்றிகரமாக தகர்த்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய இராணுவ தரப்பு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கி ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742 800800.